ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஸோ நிறைய தடவை போர்டு எக்ஸாம்ல டைரக்டாவும் இன்டைரக்டாவும் கேட்கப்பட்ட டாபிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக் தான் கேட்பாங்க. அதாவது எலிமினேஷன் ரியாக்ஷன். சரிங்களா? இது போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம லைவ் கிளாஸஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ ஹாலோ ஆல்கேனுடைய அரியினுடைய இன்ட்ரடக்ஷன்ல ஆரம்பிச்சு அதனுடைய ஐயூபேக் நாமென்க்ளேச்சர், தென் ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல லாஸ்ட் லைவ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய what is that nucleophilic substitution reaction பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். அதுல SN1 அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம், SN2 அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம். கரெக்டா? அதாவது யூனி மாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஒன்னு பார்த்தோம். ரெண்டாவது பை மாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரியாக்ஷன் பார்த்தோம். கரெக்டா? அதனுடைய ரியாக்ஷன் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கலாம் டீடைலா பார்த்தோம். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ரியாக்ஷன். அதாவது எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பேர்ல இருக்கு பாருங்களேன், சம்திங் இஸ் கோயிங் டு எலிமினேட்டட் ஃப்ரம் த ரியாக்ஷன். அப்ப ரியாக்ஷன்ல இருந்து ஏதாவது ஒரு குட்டி குட்டி பை ப்ரொடக்ஷன் ஆகும், வெளியே போகும் அப்படின்றாங்க. சோ அதுதான் நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு, எலிமினேஷன் ரியாக்ஷனா பார்க்க போறோம். கிளியரா? ரைட். அப்ப அந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு டைப்பா எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா which is called E1 reaction. இது வந்து என்னது, E1 reaction கொடுக்குறாங்க. இன்னொரு ரியாக்ஷன் E2 reaction அப்படின்னு கொடுக்குறாங்க. E1 reaction ஒன்னு கொடுக்குறோம், E2 reaction அப்படின்னு ஒன்னு கொடுக்குறாங்க. சரியா? இப்ப E1 reactionனா என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். அததான் E1 அப்படின்னு ஷார்ட்டா சொல்றோம். சரியா? E2 reaction என்ன, it is nothing but bimolecular elimination reaction. அததான் வந்து E2 reaction அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுலயுமே இப்ப நம்ம SN1ல என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட கண்டிஷன்ஸ் தான் இங்க எலிமினேஷன் 1க்கும் நடக்க போகுது. SN2ல என்ன கண்டிஷன் பார்த்தோமோ அதே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கண்டிஷன் தான் E2லயும் நடக்க போகுது. அப்ப SN1க்கும் E1க்கும் என்ன டிஃபரன்ஸ், SN2க்கும் E2க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சோ வாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா E1 that is elimination 1. அதாவது இந்த ரியாக்ஷன்ல இப்ப சிம்பிளா இந்த ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், என்னங்கறத பார்க்கலாம். ஓவர் வியூ பாருங்க. இப்ப அதாவது ஒரு CH3 CH2 Br அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கைல் ஹாலைடு எடுத்திருக்கேன். கிளியரா? ஒரு ஆல்கைல் ஹாலைடு எடுத்திருக்கேன். இவரை யாரோட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரியாக்ட் வித் alcoholic KOH or alcoholic NaOH ஓட ரியாக்ட் பண்ண போறேன். either alcoholic KOH or alcoholic NaOH ஓட ரியாக்ட் பண்றேன். புரியுதா? ரைட். அப்படி ரியாக்ட் பண்ணா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா, சிம்பிள் பாருங்களேன். என்ன நடக்கும்னா, ஓவரால் ட்ரிக் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். அதாவது ஆல்பா கார்பன், இதான் ஆல்பா கார்பன், ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்டு கார்பன் ஆல்பா கார்பன். கரெக்டா? அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் பீட்டா கார்பன். கரெக்டாகனா? ரைட். அப்ப இங்க யூஸ்வலா என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா, there will be a beta elimination reaction நடக்கும். what is that? பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். சோ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது ஆல்பா கார்பன்ல இருந்து ஹாலஜனும் பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் வெளியே போயிட்டு என்ன கிடைக்கும், HBr வெளியே போயிடும். என்ன வெளியே போயிடும், HX வெளியே போயிடும். சரியா? HBr வெளியே போயிடுவாங்க. ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2. அப்ப என்ன கிடைக்கும், எனக்கு ஆல்கீன் ப்ராடக்டா கிடைக்குதுங்க. என்ன கிடைக்குது, ஆல்கீன் அப்படிங்கிறது ப்ராடக்டா கிடைக்குதுங்க. அப்ப எனக்கு ஆல்கீன் ப்ராடக்டா கிடைக்கிறது தான் இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன். புரியுதா? அப்ப இங்க என்ன எலிமினேட் ஆகுது பாருங்க, HX போதா, HX எலிமினேட் ஆகுது. அப்ப இதனால என்ன சொல்றாங்க, இத டீஹைட்ரோஹாலஜனேஷன். இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, that is called dehydrohalogenation. அவ்வளவுதான், சிம்பிள். டீஹைட்ரோஹாலஜனேஷன் ரியாக்ஷன் அப்படின்றாங்க. சரியா? அதாவது ரிமூவல் ஆஃப் HX. அவ்வளவுதான், ரிமூவல் ஆஃப் HBr இங்க போகுது இல்லையா. டீஹைட்ரோஹாலஜனேஷனா ரிமூவ் ஆகுது, ஹைட்ரஜன் ஹாலஜன் ரெண்டு ரிமூவ் ஆயிடும். டீஹைட்ரோஹாலஜனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சிம்பிளா இதை நம்ம சொல்லலாம். புரியுதா? ரைட். சோ இப்ப ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம், என்ன மாதிரியான மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் E1 ரியாக்ஷன். அதாவது E1 ரியாக்ஷன் நம்ம எப்படி சொல்லலாம், இட் இஸ் யூனிமாலிகுலர். நல்லா கவனிங்க, யூனிமாலிகுலர்
elimination reaction. What is that? Unimolecular elimination reaction அப்படின்றோம்னா அதுதான் E1 reaction, unimolecular elimination reaction அப்படின்றோம். சரியா? ரைட். கவனிங்க, அப்ப இந்த யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா நம்ம SN1 ரியாக்ஷனுக்கு சில கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குதுக்கண்ணா. என்னன்னு பார்க்கலாம். SN1ல என்ன கண்டிஷன் பார்த்தோம்? we used tertiary alkyl halide யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம். கரெக்டா? ரெண்டாவது இதனுடைய ரெக்யர்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கணும்னா இதெல்லாம் இருக்கணும். சரியா? ரைட். ரெண்டாவது என்ன சொன்னோம்? அங்க என்ன யூஸ் பண்ணோம்? SN1க்கு புரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணோம். கிளியரா? புரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணோம். அதாவது the solvent which provide H+ protons கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய சால்வெண்ட் என்ன சொல்றோம்? புரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்றோம். புரியுதா? ரைட். மூணாவது என்ன பார்த்தோங்க? டூ ஸ்டெப் ப்ராசஸ். இங்க என்னது? இட் இஸ் a two step process தான். இங்கேயும் ரெண்டு ஸ்டெப்ல தான் ரியாக்ஷன் கேரி அவுட் ஆகும் அப்படின்றாங்க. புரியுதா? அதே மாதிரி பாருங்க, இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஸ்ட்ரேட். யார மட்டும்தான் பொறுத்து இருக்கு? சப்ஸ்ட்ரேட் ஒன்லி. இங்கேயும் சரியா? நம்ம SN1 எப்படி பார்த்தோம்? சப்ஸ்ட்ரேட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க E1 என்னது? சப்ஸ்ட்ரேட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரைட். அடுத்த முக்கியமான கண்டிஷன், நம்ம அந்த கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் தட்? எலிமினேஷன் ரியாக்ஷன்ல சாரி நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் என்ன பார்த்தோம்? நியூக்ளியோஃபைல் யூஸ் பண்ணோம். கரெக்டா? இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்? we are going to use a base. பேஸ் யூஸ் பண்ண போறோம். புரியுதா? ரைட். we are going to use a base. அப்ப பேஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ண போறோம். அதுதான் ஒரு டிஃபரெண்ட். கரெக்டா? அப்ப SN1க்கும் E1க்கும் இது வரைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? பேஸ் யூஸ் பண்ண போறோம். சரியா? அடுத்த முக்கியமான விஷயம், அங்க ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? SN1ல we know that it is inversion as well as retention. ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். கரெக்டா? பட் இங்க என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. there is a formation of alkene. அவ்வளவுதான் கண்ணா. இங்க alkene தான் ப்ராடக்ட். புரியுதா? what is a product? alkene is a product. clear கண்ணா? very simple. இங்க alkene is a product we can say. அப்ப இதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேயா? ரைட். அடுத்து பாருங்க, இந்த பேஸ் எடுத்துக்கணும். எப்படி இருக்கும்? கண்டிப்பா SN1ல எப்படி இருக்கு? வீக் நியூக்ளியோஃபைலா இருந்துச்சு. இங்க வீக் பேஸா இருக்க போகுது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன் இது வீக் பேஸா இருக்குன்னு தெரியும். கரெக்டா? ஏன்னா இங்க புரோட்டிக் சால்வெண்ட் எடுத்திருக்கீங்க. அதை சுத்தி என்ன பண்ணும்? ஒரு கேஜ் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிடும். அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் எபிலிட்டியா ஒரு குறைச்சிருவாரு. யாரு? சுத்தி இருக்கக்கூடிய H+ அயான்ஸ் எல்லாம் குறைச்சிரும். நம்ம ஏற்கனவே நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன்லயே பார்த்தோம். ஏன் வந்து நியூக்ளியோஃபைல் வீக்கா இருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தட் புரோட்டிக் சால்வெண்ட். அதே ரீசன் தான் இங்கேயும். பேஸ் ஏன் வீக்கா இருக்கு அப்படின்னா பிகாஸ் புரோட்டிக் சால்வெண்ட் வில் சரவுண்டட் தட். பேஸ்னா எலக்ட்ரான் கொடுக்கணும் இல்லக்கா? அப்ப எலக்ட்ரான் கொடுக்கறத தடுக்கிறாரு. அப்ப அந்த சார்ஜை குறைக்கிறாரு. குறைச்சிட்டாருன்னா தட் கேன் ஆக்ட் அஸ் a weak base. அப்ப இங்க பேஸ் தான் இன்வால்வ் ஆக போற ரியாக்ஷன்ல. புரியுதுங்களா? ரைட். இப்ப எப்படின்னு பார்க்கலாம். சரியா? ரைட். இப்ப E1 ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாமா? என்ன சொல்லிருக்காங்க? டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆல்கைல் ஹாலைடினுடைய டிகிரி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? CH3, C, இங்க ஒரு CH3, இதுல ஒரு CH3 கண்ணா. இங்க ஒரு Cl எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? ரைட். இது வந்து டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு. எப்படி? functional group attached to carbon, alpha carbon. Now alpha carbon is directly attached to 3 carbon. அதாவது இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். இந்த கார்பனோட 1 2 3 கார்பன் அட்டாச் இருக்கு. சோ இட்ஸ் a tertiary alkyl halide அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரைட். அதே மாதிரி என்ன எடுத்திருக்கோம்? we have taken a protic solvent. அப்ப என்ன பண்ணுவாரு? H+ கொடுப்பாரு கண்ணா. சரியா? H+ கொடுப்பாரு. அப்ப என்ன நடக்கும்? ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் குளோரின் என்ன பண்ணும்? இங்க இருந்து அவருடைய எலக்ட்ரானை சேர்த்து இழுத்துட்டு வந்து H+ ஓட ஜாயின் பண்ணி ரிமூவ் H+ Cl- to make HCl வெளியே போயிடுவார். புரியுதா? HCl இங்க வெளியே போயிடுறாரு. புரியுதா? ரைட். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆனது பாருங்க, என்ன நடக்குது அப்படின்னா HCl வெளியே போயிடுறாரு இல்லையா? அப்ப இந்த கார்பன் இட் லாஸ் இட்ஸ் எலக்ட்ரான். கார்பனோட எலக்ட்ரான் லாஸ் பண்றாரு. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? இங்க CH3, C, இங்க பாசிட்டிவ் சார்ஜ்.
இங்க என்ன கிடைக்கும் CH3 again CH3 கண்ணா. அப்ப இங்க என்ன கிடைக்குது as usual there is a formation of a carbocation. என்ன கிடைக்கும் carbocation கிடைக்கும் கண்ணா. வெரி சிம்பிள். புரியுதா? carbocation கிடைக்குது. அப்ப ரெண்டு ஸ்டெப்னு சொல்லிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு there is a formation of a carbocation. புரியுதா? மோர் ஸ்டேபிள் carbocation வேற ஃபார்ம் ஆயிருக்கு because டெர்ஷியரி ஆல்கைல் எடுத்தோம். அப்ப 3 டிகிரி carbocation இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. யா thank you கண்ணா. thank you so much சாய் பிரசாந்தி. thank you மா. ரைட். தென் அடுத்து பாருங்க செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல என்ன கண்ணா ரியாக்ஷன் நடக்குது? சோ கார்போகேட்டன் எடுத்திருக்கோம் கரெக்டா? அப்ப இந்த கார்போகேட்டன் எடுத்திருக்கோம் இல்லையா? CH3 C இங்க CH3 இங்க ஒரு CH3 இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கரெக்டா கண்ணா? ரைட். இப்போ நான் இங்க என்ன ரியாக்ட் ஆகும் சொல்லியிருக்கேன்? பேஸ் இன்வால்வ் ஆகும் சொல்லியிருக்கோம். சோ என்ன பேஸ் இன்வால்வ் ஆகும் நம்ம பார்க்கவே இல்ல. என்ன பேஸ் இன்வால்வ் ஆகும்? நம்ம ஏற்கனவே என்ன போட்டிருக்கோம் பாருங்க, ஆல்கஹாலிக் KOH அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்ப ஆல்கஹாலிக் KOHனா அது எப்படி நான் பேஸா யூஸ் பண்ண முடியும் நம்மளால? ஆல்கஹாலிக் KOH அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு C2H5OH அப்படின்னு ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு பேஸ் ஆட் பண்றேன். அதாவது KOH ஆட் பண்றேங்க. கிளியரா? ரைட். இப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க. அப்ப இங்க இருந்து ஒரு என்ன கிடைச்சிரும்? OH இங்க இருந்து ஒரு H வெளியே போயிடும். அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? C2H5O K+ அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த ஈத்தாக்சைடு இருக்கு இல்லையா, பொட்டாசியம் ஈத்தாக்சைடு இருக்கு இல்லையா, அதான் என்னது இங்க பேஸா யூஸ் ஆக போகுது. புரியுதா? அதுதான் இங்க என்ன யூஸ் ஆக போகுது? பேஸா யூஸ் ஆக போகுது. அப்ப நியூக்ளியோஃபைலுக்கும் பேஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப நியூக்ளியோஃபைல் அப்படின்னா சிம்பிள் கண்ணா. என்ன நடக்கும் அப்படின்னா நியூக்ளியோஃபைல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியோஃபைல் ஆல்வேஸ் அட்டாக்ஸ் கார்பன். அவர் கார்பனை தான் டார்கெட் பண்ணுவார். புரியுதா? ஆனா பேஸ் யார் அட்டாக் பண்ணுவாரு? பேஸ்னால யார் அட்டாக் பண்ணணும்? ஆசிட் தான் அட்டாக் பண்ணணும். கரெக்டா? அப்ப பேஸ் ஆல்வேஸ் அப்ரோச்சஸ் த ஹைட்ரஜன், நியூக்ளியோஃபைல் ஆல்வேஸ் அப்ரோச்சஸ் த கார்பன். புரியுதா? அப்ப ஒரு ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா அது யார் அட்டாக் பண்ணும்? கார்பன் அட்டாக் பண்ணும். பேஸ் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணும். அப்ப இது ஒரு பேஸா எடுத்திருக்கோம். இது ஆல்கஹாலிக் KOH C2H5O K. அப்ப C2H5K இது கிடைச்சிரும். புரியுதா? அப்ப இதத்தான் இங்க எடுத்துக்க போறோம். எங்க எடுத்துக்க போறோம் பாருங்க, C2H5O it can act as a base. புரியுதா? பேஸ் நம்ம எங்க அட்டாக் பண்ணணும்னு சொல்லிருக்கோம் பாருங்க. எங்க? அதாவது ஆல்பா கார்பன் வந்து ஹாலஜன் வெளியே போயிட்டார், ஆல்ரெடி வெளியே ஓடிட்டார். புரியுதா? வித் ரிமூவல் ஆஃப் HCl வெளியே போயிட்டார். சரியா? ரைட். இப்ப பாருங்க, அப்ப அடுத்த ஸ்டெப்ல யார் போனோம்? ஹைட்ரஜன் போகணும்ல. யார் அட்டாக் பண்றான் பாருங்க. இந்த பேஸ் என்ன பண்ணுது? ஹைட்ரஜனை பிளக் அவுட் பண்ணுது. எங்க இருந்து? பீட்டா கார்பன்ல இருந்து. அப்ப இங்க எத்தனை பீட்டா கார்பன் இருக்கு? யூ கேன் லுக் அட் இத வந்து ஒரு பீட்டா கார்பன் பீட்டா 1 வச்சுக்கலாம். அதாவது ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன், ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன், ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன். அப்ப இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான். 3 பீட்டா கார்பன் இருக்கு. புரியுதா? 3 பீட்டா கார்பன் இருக்கு. முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த 3 பீட்டா கார்பன்லயும் சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் தான் இருக்கு. புரியுதா? 3 பீட்டா கார்பன்லயும் பாருங்க, இங்கேயும் CH3 3 ஹைட்ரஜன், இங்கேயும் 3 ஹைட்ரஜன், இங்கேயும் 3 ஹைட்ரஜன். அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் அதாவது ஹைட்ரஜன் இந்த 3 பீட்டா கார்பன்ல எங்க இருந்து வேணாலும் எலிமினேட் ஆகும். புரியுதா? எங்க இருந்து வேணாலும் எலிமினேட் ஆகலாம். புரியுதா? அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்க. இப்ப C2H5O என்ன பண்றாரு? இப்ப நான் இந்த பீட்டா கார்பன் எடுத்துக்கிறேன், அதாவது இங்க CH2H எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப என்ன பண்ணுவாரு? இந்த H+ கொண்டு வந்துருவாரு. அவர் H+ இங்க வந்து ஆட் ஆயிடுவாரு. அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம்? Cl இங்க பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுவோம்? இந்த எலக்ட்ரான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆயிடும்? there is a formation of a double bond. அப்ப alkene ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். along with that இந்த ப்ராடக்ட் பாருங்க. அப்ப CH3 C இங்க ஒரு CH3 இங்க டபுள் பாண்ட் CH2 கணக்கு. புரியுதா? ரொம்ப சிம்பிள். அப்ப என்ன கிடைக்குது?
ஆல்கீன் அப்படிங்கறதா இங்க நமக்கு என்ன கிடைக்குது, ப்ராடக்டா கிடைக்குது. புரியுதா? ஆல்கீன் இஸ் a product we can say. clear kana? very very simple. okay right. look at அப்போ tertiary alkyl halide நான் சொல்லிட்டேன். புரோட்டிக் சால்வெண்ட்னால தான் ஃபர்ஸ்ட் Cl ஹாலஜன் வெளிய வந்துருச்சு. அதனால புரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கார்போகேட்டையான் மெக்கானிக்ஸ் அதை ஃபாலோ பண்ணும். சரியா? ரெண்டு ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லிட்டேன். ஸ்டெப் 1ல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஸ்டெப் 2ல ஃபார்ம் ஆன கார்போகேட்டையான்ல பீட்டா கார்பன்ல இருந்து என்ன ஆகுது, ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு பேஸால அட்டாக் பண்ணப்பட்டு alkene form பண்ணுது. along with that the product. then rate of reaction depends only on substrate ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப rate of reaction என்னது, நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? SN1 ரியாக்ஷன் என்ன பார்த்தோம், இந்த ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஸ்லோ ஸ்டெப். அந்த ஸ்டெப் தான் நான் சொல்றோம் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ல யார் மட்டும் தான் இருக்காங்கன்னு பாருங்க. ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ல ஒன்லி ரியாக்டன்ட். பேஸ் எங்க வராரு, செகண்ட் ஸ்டெப்ல தான் வந்து அட்டாக் பண்றாரு. இவர் தான் பேஸ். அப்ப செகண்ட் ஸ்டெப்ல வந்து அட்டாக் பண்றதுனால இவரை பொறுத்து ரியாக்ஷனுடைய ரேட் மாறாது. அதனால அப்ப இது ஒரே ஒரு இந்த சப்ஸ்ட்ரேட்டை மட்டும் பொறுத்து இருக்கிறதுனாலதான் இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, யூனிமாலிகுலர் எலிமினேஷன். அந்த ஒரே ஒரு சப்ஸ்ட்ரேட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கிறதுனால திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் யூனிமாலிகுலர் எலிமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? ரைட். அடுத்து பாருங்க. அப்ப ஆல்கீன் இங்க ப்ராடக்டா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா பேஸ் ஏன் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? பேஸ் ஏன் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இதான் என்னது, எலிமினேஷன் ரியாக்ஷன், யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் which is called E1 reaction அப்படின்னு சொல்றோம். புரியுதான்னு பாருங்க. okay, very important. just take a screenshot. we'll move on to next. okay, see அப்ப யா see இங்க பாருங்க. அப்ப நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எடுத்த மாதிரி இங்க 1 minute. yeah see sorry. so here அப்ப யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன்ங்கிறது என்னக்கண்ணா, இவர் தான் யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றேன். வெரி வெரி சிம்பிள். ஓகேயா? ரைட். அடுத்து பாருங்க. சி இப்ப வந்து ஒரு பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன், அதாவது E2 ரியாக்ஷன் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது E2 ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது இதே கிட்டத்தட்ட இதே ஸ்டெப்ஸ் தான், பட் ஒரே ஒரு குட்டி சேஞ்ச் மட்டும் பண்ண போறோம். சரியா? ரைட். இப்ப பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன்னா லெட் மீ இதை நான் அப்படியே அழிச்சிடுறேன். சரியா? பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் நம்ம இப்ப இங்க பார்க்கலாம். சரியா? see here bimolecular elimination reaction kana, அதாவது E2 reaction which is called bimolecular elimination reaction. bimolecular elimination reaction we can say kana. okay right. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி SN1 ரியாக்ஷன் என்ன யூஸ் பண்ணோம், பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ணோமாக்கனா, பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ணோம். கரெக்டா? ரைட். சாரி, SN1க்கு டெர்ஷரி யூஸ் பண்ணோம். SN2க்கு என்ன யூஸ் பண்ணோம், பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ணோம். கரெக்டா? பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ணோம். ஆனா அங்க வந்து ப்ராடக்ட் வந்து என்ன கிடைச்சது, இன்வர்ஷன் ரிட்டன்ஷன் டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைச்சது. பட் இங்க பாருங்க we are getting alkene தான். அப்ப எலிமினேஷன் ரியாக்ஷனாலே alkene தான். அப்ப ஃபேவரபிளா இங்க என்ன எடுக்கணும், டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு தான் எடுக்கணும். இது ஏன் எடுக்கணும்ங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். சரியா? ஏன் எடுக்கணும் அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி எங்க புரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணோம். இங்க என்ன யூஸ் பண்றோம், ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்ண போறோம். அங்க 2 ஸ்டெப் ப்ராசஸ்னு பார்த்தோம் E1 ரியாக்ஷன், இங்க 1 ஸ்டெப் ப்ராசஸ். இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஸ்ட்ரேட் அண்ட் ஆல்சோ எ பேஸ். ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணிருக்கோம். இட்ஸ் a strong பேஸா இருக்கும். புரியுதா? இட்ஸ் a elimination reaction. எப்படி இருக்கும், the base should be a strong base. ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பேஸா இங்க எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். கிளியரா? ரைட். அப்ப இங்கேயும் ப்ராடக்ட் என்ன, ஆல்கீன் தான். அப்ப ஓவராலா பாத்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு யூஸ் பண்ண போறோம். ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் தான் இருக்க போகுது. 1 ஸ்டெப் ப்ராசஸ். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஸ்ட்ரேட் அண்ட் ஆல்சோ எ பேஸ். ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி இருக்குன்றாங்க. சரியா? அதே மாதிரி பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க ஆல்கீன் தான் ப்ராடக்டா ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொல்லியாச்சு.
புரியுதா? ரைட். இப்ப பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் சொன்னதுனால வாட் வி கேன் see இங்க பாருங்களேன். இங்க என்ன எடுத்து போறேன்? டெர்ஷியரி ஆல்கைல் தான் எடுத்து போறேன். CH3 C CH3 இதுல ஒரு CH3 இங்க Cl அப்படியே எடுத்துக்கலாம் கண்ணா. டெர்ஷியரி ஆல்கைல் தான் இங்க எடுத்துக்கிறேன். புரியுதா? ரைட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். அப்ப சால்வெண்ட் which does not provide H+ ions கொடுக்காது. அப்ப H+ ions கொடுக்காதுன்னா Cl- தானா வெளியே வருமா? வரமாட்டார்ல. அப்ப யார் அட்டாக் பண்ணோம்? இங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பேஸ் will go and attack. யார் அட்டாக் பண்ணோம்? இங்க யார் பேஸ் யார் அட்டாக் பண்ணுவாரு? கார்பன் அட்டாக் பண்ணுவாரா ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுவாரா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பேஸ்னா யார் அட்டாக் பண்ணுவாங்க? இட் will always attack hydrogen. கிளியரா? நியூக்ளியர் வேணா யார் அட்டாக் பண்ணுவாங்க? it always attacks கார்பன் அப்படின்ட்டு. புரியுதா? அப்ப இங்க பேஸ் வந்து ஒரு C2H5O- ஓகே தான், O- K+ அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிளியரா? இப்ப இந்த பேஸ் வந்து எங்க போய் அட்டாக் பண்ணுது? ஏதாவது ஒரு பீட்டா ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா CH2H எடுத்துக்கிறேன். கரெக்டா? அப்ப இந்த H+ இவர் பிளக் அவுட் பண்ணிடுவாரு. கிளியரா? பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்கும்? அதாவது போன கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னா கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் பேஸ் போய் அட்டாக் பண்ணுச்சு. கிளியரா? ஆனா இங்க எப்படி நடக்குது? பேஸ் போய் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுது, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் வெளியே போகுது. போன கேஸ்ல ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் H+ ஓட சேர்ந்து Cl- வெளியே போய் HCl வெளியே போச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே. அப்புறம் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, பேஸ் போய் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுது, அங்க இருந்து ஹைட்ரஜனை பிளக் அவுட் பண்ணுது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த எலக்ட்ரான் இங்க கொடுத்தா இப்ப இந்த கார்பனுக்கு பாருங்க ஆல்ரெடி எத்தனை பாண்ட்ல இருக்காரு? ஆல்ரெடி இந்த கார்பன் பாருங்க 1 2 3 4 பாண்ட்ல இருக்காரு. கரெக்டா? அப்ப இவர் என்ன பண்ண மாட்டாரு, திருப்பியும் ஸ்டேபிள் கிடையாது. 5ஆம் பாண்ட் வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணும்? Cl- வெளியே தெளிவா இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப இது பெட்டர் லீவிங் குரூப்பா இருக்கும். யாரு? BLG. Cl- will be acting as a better leading group. அப்ப இங்க பாருங்களேன், அப்ப இங்க என்ன நடக்கும்னா இந்த பேஸ் போய் அட்டாக் பண்ணி ஹைட்ரஜனை பிளக் அவுட் பண்றதும் இந்த கார்பன்ல இருந்து Cl வெளியே போறதும் ஒரே ஸ்டெப்ல நடக்கும், சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கும். ஓகே, தட் சிங்கிள் ஸ்டெப் which is called as a ஒரே ஸ்டெப்ல நடக்கிறதுனா அது பேர் என்ன? ஒன் ஸ்டெப் ரியாக்ஷன். கிளியரா? அதான் ஒன் ஸ்டெப் ரியாக்ஷன். அப்ப என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? CH3 C இங்க CH3 தாங்கனா, இங்க டபுள் பாண்ட் CH2 அவ்வளவுதான். புரியுதா? வெரி சிம்பிள். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? அல்கீன் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகுது. ஆனா என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணல? there is no chance of forming of a கார்போகேட்டையான் மெக்கானிசம். கார்போகேட்டையான் மெக்கானிசம் இங்க ஃபாலோ ஆகல. கிளியரா? ஏன்னா ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ல பேஸ் பிகம் ஸ்ட்ராங். அப்ப அவர் போய் டைரக்ட் அட்டாக் பண்ணலாம். அதனால கார்போகேட்டையான் there is no chance of formation of கார்போகேட்டையான். கரெக்டா? அப்ப கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகலன்னா இங்க ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிரும். that is called அல்கீனா கிடைச்சிருக்கு. அதான் E2 ரியாக்ஷன் இஸ் கால்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன் கண்ணா. சரியா? பட் ஜெனரலா இந்த E1 E2 ரியாக்ஷன்ஸ் எப்பயுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலிமினேட் ஆகுது இல்லையா, அதனால it required some amount of energy to the reaction to be taking place. புரியுதா? அப்ப இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஜெனரலாவே இட்ஸ் a endothermic ரியாக்ஷன் தான். அப்ப நீங்க ரியாக்ஷனுக்கு எனர்ஜி கொடுத்தாதான் ரியாக்ஷன் கேரி அவுட் ஆகும். ஜெனரலா இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன், which means that ஒரு 50 to 80 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் காணோம். இதான் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். எலிமினேஷன் ரியாக்ஷன் பொறுத்தவரைக்கும் எப்படி நடக்கும்? நியூக்ளியோலிக் சப்ஸ்டிடியூஷன் ஜெனரலாவே எங்க நடக்கும்? நார்மல் டெம்பரேச்சர்ல நடக்கும். பட் எலிமினேஷன் ரியாக்ஷன் ரெக்யர் எவ்வளவு 50 to 80 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்தாதான் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். புரியுதா? தட்ஸ் வாட் இஸ் கால்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்றாங்க. புரியுதா? ரைட். சோ இதானது பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றதுக்கான வெரி சிம்பிள். ஓகேயா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஸ்ட்ரேட் அண்ட் பேஸ். ஏன்னா ஒரே ஸ்டெப் தான். அப்ப அந்த ஸ்டெப் தான் என்னது? ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அப்ப அந்த ஸ்டெப் தான் என்னது? ஸ்லோ ஸ்டெப். அப்ப ஸ்லோ ஸ்டெப்ல யாரா இருக்காங்க? ரியாக்டன்ட்டும் இருக்காரு, நியூக்ளியோஃபைலும் இருக்கு, சாரி பேஸும் இருக்காரு. அதனால என்னது? திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் what is that? Single step reaction rate of reaction depends on both substrate and also base. பேஸையும் டிபெண்ட் பண்ணிருக்கோம், சப்ஸ்ட்ரேட்னுடைய கான்சன்ட்ரேஷனையும் இட் வில் டிபெண்ட். புரியுதா? அதான் என்ன சொல்றோம்? E2 ரியாக்ஷன் ஆர் பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். வெரி சிம்பிள் ரியாக்ஷன்.
புரியுதா? நோட் இட் டவுன். சோ இது வந்து E2 ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு. புரியுதா? அப்ப இங்கேயும் ப்ராடக்ட் என்னவா இருக்குது, ஆல்கீன் தான் ப்ராடக்டா கிடைக்குது. புரியுதா? ரைட். சோ நோட் பண்ணுங்க. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏன் வந்து டெர்ஷரி ஆல்கைல் ஹைலைடே எடுக்கணும், E1லயும் சரி E2லயும் சரி we are taking only tertiary alkyl halide. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். சரியா? பண்ணிடலாமா? பாருங்க. சி அப்போ ஓவரால் ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது, ஒரு எலிமினேஷன் நடக்குது. அது E1 இருந்தாலும் சரி E2 இருந்தாலும் சரி there will be a dehydrohalogenation நடக்குது. அவ்வளவுதான். சரியா? ரைட். ஏன் சார் டெர்ஷரி ஆல்கைல் ஹைலைடே எடுக்கணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது why tertiary alkyl halide in both E1 and also E2 reaction. புரியுதா? E1 ரியாக்ஷன்லயும் E2 ரியாக்ஷன்லயும் நம்ம ஏன் இது எடுக்கணும், ரெண்டையுமே எடுக்கணும். ரெண்டையுமே ஏன் டெர்ஷரியா எடுக்கணும் அப்படிங்கறதா கொஸ்டின். இப்ப சரியா பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பிரைமரி ஆல்கைல் ஹைலைட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், CH3 CH2 Br அப்படின்னு எடுக்கிறேன். சரியா? அதே மாதிரி இங்க CH3 CH, இங்க ஒரு Br, இங்க வந்து ஒரு CH3 எடுக்கிறேன். அதே மாதிரி டெர்ஷரி ஆல்கைல் ஹைலைட் CH3 C, இங்க ஒரு CH3, இதுல ஒரு CH3, இங்க வந்து ஒரு Br அப்படின்னு எடுக்கிறேன். அப்ப இது பிரைமரி ஆல்கைல் ஹைலைட், இது செகண்டரி ஆல்கைல் ஹைலைட், இவரே டெர்ஷரி ஆல்கைல் ஹைலைட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ரைட். இந்த ரியாக்ஷன்ல நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம், அதாவது ட்ரிக் என்ன, ஆல்பா கார்பன்ல இருந்து ஹாலஜன் வெளியே போகும், பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் வெளியே போகும், ஒரு ஹைட்ரஜன். அதே மாதிரி இங்க என்னது, ஆல்பா கார்பன் பேர் இதெல்லாம் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் ஒரு ஹைட்ரஜன் எய்தர் பீட்டா 1ல இருந்தோ அல்லது பீட்டா 2ல இருந்தோ போலாம். இங்க பாருங்க ஆல்பா கார்பன், அப்ப இது பீட்டா 1, இவர் பீட்டா 2, இவர் பீட்டா 3. புரியுதா? இப்போ எலிமினேட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், இங்க இருந்து ஒரு Br, இங்க இருந்து ஒரு H, இந்த ப்ராடக்ட் கிடைக்குது CH2 டபுள் பாண்ட் CH2 ஒரு ஆல்கீன் கிடைக்கும். சரியா? ரைட். இங்க பாருங்க, இப்ப நான் பீட்டா 1ல இருந்து எலிமினேட் பண்ணிக்கிறேன். அப்ப Br இங்க இருந்து போச்சுன்னா H இங்க இருந்து போகும். அப்ப என்ன கிடைக்கும், CH3 அப்படியே இருக்கும், CH டபுள் பாண்ட் CH2 கிடைக்கும். கரெக்டா? எப்படி எடுத்துக்கிறோம். மூணாவது கேட்டகரி என்னது பாருங்க, என்ன இருக்கு, பீட்டா 1ல இருந்து எலிமினேட் பண்ணிக்கிறேன், ஹைட்ரஜன் போயிடுச்சு, மீதி ரெண்டுலயுமே மீத்தைல் குரூப் அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்ப CH3 C டபுள் பாண்ட் CH2, இங்க CH3, இப்படி ஒரு ஆல்கீன் ஃபார்ம் ஆகுது. புரியுதா? இப்போ ஏன் சார் நம்ம டெர்ஷரியா எடுக்கணுங்கிறதுக்கான இதான் ரீசன். என்னன்னா, இப்போ நீங்க பிரைமரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்கீன் ஃபார்ம் ஆகும், செகண்டரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்கீன் ஃபார்ம் ஆகும், டெர்ஷரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்கீன் ஃபார்ம் ஆகும். சார் இப்போ இந்த 3 ஆல்கீன் இருக்கு, இந்த 3 ஆல்கீன்ல எது மோர் ஸ்டேபிள் ஆல்கீன் தான் நீங்க பார்க்கணும். புரியுதா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆல்கீனை டிபெண்ட் பண்ணி தான் நீங்க என்ன ரியாக்டன்ட் எடுக்கணுங்கிறது டிசைட் ஆகும். சரியா? அப்ப ஸ்டெபிலிட்டி அப்படின்னா எப்படி பாப்பீங்க பாருங்க, டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த 2 கார்பனையும் பாக்ஸ் பண்ணிடுங்க, டபுள் பாண்டுக்கு 2 கார்பனையும் பாக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. சரியா? ரைட். இப்ப டபுள் பாண்டுக்கு இப்ப இங்க யாரு ஃபங்க்ஷன் குரூப், இந்த அல்கீன்ல டபுள் பாண்ட் தான் ஃபங்க்ஷன் குரூப். புரியுதா? அப்ப இது ரெண்டையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இப்ப இந்த 2 கார்பனுமே வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கிற கார்பன். புரியுதா? ரைட். இதுக்கு பக்கத்துல ஏதாவது கார்பன் இருக்கா? இல்ல. இந்த சைடுல ஏதாவது கார்பன் இருக்கா? இல்ல. நோ அதர் கார்பன். இப்ப இந்த டபுள் பாண்ட்ல பாருங்க, இந்த சைடுல கார்பன் இருக்கு, இந்த சைடுல எதுவும் இல்ல. கரெக்டா? அப்ப இந்த சைடுல ஒரு கார்பன் இருக்கு இல்லையா, அப்ப இது ஆல்பா கார்பன். அல்கீன்ல இது ஆல்பா கார்பன். புரியுதா? ரைட். அப்ப இந்த ஆல்பா கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன் இருக்கா? அப்ப இது உங்களுக்கு 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. புரியுதா? 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க எப்படி இருக்கும், அப்ப இது இந்த பக்கத்துக்கு ஒரு ஆல்பா கார்பன், இது ஒரு ஆல்பா கார்பன், இந்த பக்கம் எதுவுமே இல்லை. சரியா? அப்ப என்ன கிடைக்கும், இது ஒரு 3 ஆல்பா ஹைட்ரஜன், இங்க ஒரு 3 ஆல்பா ஹைட்ரஜன், மொத்தம் 6 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும். கண்ணா புரியுதான்னு பாருங்க, 6 ஆல்பா ஹைட்ரஜன். அப்போ ட்ரெண்ட் என்னன்னா, இங்க நோ ஆல்பா ஹைட்ரஜன், நோ ஆல்பா ஹைட்ரஜன், பிகாஸ் இங்க நோ கார்பனே, நோ ஆல்பா கார்பனே இல்லை, அதனால பிரச்சனையே இல்லை. அப்ப ஆல்பா கார்பன் எங்க அதிகமோ அதுதான் கடை மோர் ஸ்டேபிள், அந்த அல்கீன் தான் மோர் ஸ்டேபிள். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கீன் எதை பொறுத்து இருக்கு, which is directly proportional to number of alpha hydrogen. number of alpha hydrogen அதிகம்னா ஸ்டேபிள் அல்கீனை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் வை நம்ம என்ன எடுக்கிறோம், E1லயும் சரி E2லயும் சரி டெர்ஷரி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, that forms more stable alkene அப்படின்ற.
புரியுதா? மோர் ஸ்டேபிள் அல்கீன் ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் வாட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இங்க டெர்ஷியரி ஆல்கைல் ஹைலைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மூவ் பண்ணலாம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இதே மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டாங்கன்னா நீங்க எப்படி எழுதுவீங்க? சோ பிஃபோர் தட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு மாலிகுல் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு CH3 CH2 C, இங்க ஒரு CH3, இதுல ஒரு CH3 கனா இங்க வந்து ஒரு Br எடுத்துக்கிறோம். சரியா? இப்ப இது வந்து என்ன ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது? ஆல்கஹாலிக் KOH இன்வால்வ் ஆக போகுது. அப்ப ஆல்கஹாலிக் KOH எடுத்தீங்கன்னா என்ன ரியாக்ஷன் அது? தட் இஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஆல்கஹாலிக் KOH வந்தாலே எலிமினேஷன் ரியாக்ஷன் தான். அப்ப என்ன நடக்கும்? ஆல்பா கார்பன், யார் ஆல்பா கார்பன்? ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். கரெக்டா? பீட்டா கார்பன் இங்க யாரு பாருங்க, இது ஒரு பீட்டா கார்பன். ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன், ஆல்பா கார்பனுக்கு இந்த பக்கம் இருக்கிற கார்பன். ஆல்பா கார்பனோட எந்த கார்பன் அட்டாச் இருக்கோ அது வந்து பீட்டா கார்பன் கனால. சிம்பிள். புரியுதா? ரைட். அப்ப இது ஒரு பீட்டா கார்பன், பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3 அப்படின்னு 3 பீட்டா கார்பன் இருக்கு. புரியுதா? ரைட். பீட்டா 1 கார்பன், பீட்டா 2, பீட்டா 3 அப்படின்னு 3 கார்பன் இருக்கு. புரியுதா? ரைட். இப்ப என்ன ப்ராடக்ட் சரிங்க ஃபார்ம் ஆகும்? கரெக்டா? இப்ப ட்ரிக் உங்களுக்கு தெரியும். பீட்டா 1 ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பீட்டா 1 என்ன பண்ணுவீங்க? ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது ஆல்பா கார்பன் ஹாலஜனும் பீட்டா 1ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் வெளியே போகுது. அப்ப என்ன கிடைக்கும்? சோ CH3 CH2 C டபுள் பாண்ட் CH2 கனா இங்க CH3. கரெக்டா? ஏன்னா அது பீட்டா 1. ஓகே, அப்ப பீட்டா 2ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. என்ன கிடைக்குது பாருங்க. எங்க இருந்து ஹைட்ரஜன் வெளியே போகும்? இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் வெளியே போகுது. புரியுதா? அப்ப என்ன நடக்கும்? CH3 CH டபுள் பாண்ட் C, இங்க CH3, இங்க CH3. கரெக்டா? இது பீட்டா 2 ப்ராடக்ட். இப்ப பீட்டா 3 ப்ராடக்ட் பாருங்க. பீட்டா 3 ப்ராடக்ட் என்ன வரும்? இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போகும். அப்போ CH3 CH2 C, இங்க CH3, இங்க டபுள் பாண்ட் CH2. அவ்வளவுதான் கணக்கு. புரியுதா? அப்ப பீட்டா 1ல ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, பீட்டா 2ல ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, பீட்டா 3ல ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. எது சார் மோர் ஸ்டேபிளா இருக்கும்? இப்ப நீங்களே சொல்லிடலாம். அப்ப பீட்டா 1ம் பீட்டா 3ம் சேம் தான் இல்லையா? ஏன்னா இங்க CH3 தான் இருக்கு, இங்க CH3 தான் இருக்கு. கரெக்டா? ஆனா இங்க மட்டும் டிஃபரெண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக போகுது. எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்கீன்ல என்ன பண்ணிடணும்? டபுள் பாண்டட் கார்பனை பாக்ஸ் பண்ணிடுங்க. இங்க டபுள் பாண்டட் கார்பனை பாக்ஸ் பண்ணிடுங்க. இங்க டபுள் பாண்டட் கார்பன்ஸ் பாக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேயா? அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க. அப்ப what will get actually, what will get here? அப்ப இங்க எத்தனை ஆல்பா கார்பன் இருக்கு பாருங்க. இங்க ஃபங்க்ஷனல் குரூப். அப்ப இவங்களை விட்டுறணும். இந்த 2 கார்பனோடய அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன். அப்ப இவர் அட்டாச் இருக்காரு, இவர் அட்டாச் இருக்காரு. அப்ப இவரும் ஒரு ஆல்பா, இவரும் ஒரு ஆல்பா. மொத்தம் இதுல 3 ஹைட்ரஜன், இதுல 2 ஹைட்ரஜன். அப்ப 5 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க, இந்த பக்கமும் கார்பன் இருக்கு. அப்ப இவரும் ஆல்பா தான். இந்த டபுள் பாண்டட் கார்பன் இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு. அப்ப இவரும் ஆல்பா, இவரும் ஆல்பா. அப்ப எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? ஆல்மோஸ்ட் 9 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குன்னா பீட்டா 2ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு. பீட்டா 3க்கு பாருங்க, அதே மாதிரி டபுள் பாண்டட் கார்பன், இது ஒரு ஆல்பா, இது ஒரு ஆல்பா. அப்ப இங்கேயும் 3 + 2 5 ஆல்பா ஹைட்ரஜன் தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க எது மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட்? பீட்டா 1 பீட்டா 2 பீட்டா 3 which one is a more stable product? Find it out. Beta 1, beta 2 or beta 3? எதுல கிடைக்கும்? Obviously we know that beta 2 அங்க கிடைக்கிறது தான். ஏன்னா more alpha hydrogen will leads to form a more stable product. எங்க more alpha hydrogen இருக்கோ அதுதான் என்ன பண்ணும்? more stable product ஃபார்ம் பண்ணும் அப்படின்றாங்க. புரியுதா? very very simple கனா and important also. கிளியரா? ரைட். சரி, ஓகே. இப்போ வந்து பீட்டா 2ல நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆல்கீனை டிபெண்ட் பண்ணி தான் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்டா? ரைட். அடுத்து பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அக்வஸ் KOHக்கும் ஆல்கஹாலிக் KOHக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சிம்பிள், உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப ஒரு CH3 CH2 Br அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அக்வஸ் KOH எடுத்துக்கிறேன்.
என்ன ஃபார்ம் பண்ணுது? இட் கேன் ஆக்ட் அஸ் நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். அப்ப OH மைனஸ் என்ன பண்ணும்? ஏன்னா அக்வஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த KOH சுத்தி யார் பண்ணிடுவாங்க? அக்வஸ்னா வாட்டர், அந்த வாட்டர் ஃபுல்லா சரௌண்ட் ஆயிடும். புரியுதா? அப்ப cannot act as a base, it can act as a nucleophile. பெட்டர் நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணும்? இந்த OH மைனஸ் என்ன பண்ணும்? அதே கார்பன் ஆல்பா கார்பன்லயே அட்டாக் பண்ணி அதே ஆல்பா கார்பன் வந்து ஹாலஜனை வெளியே தள்ளிடும். அவ்வளவுதான். புரியுதா? அப்ப நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆச்சுன்னா எந்த கார்பன்ல அட்டாக் பண்ணுதோ அதே கார்பன் வந்து ஹாலஜன் வெளியே போகும். புரியுதா? அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? will be getting CH3 CH2OH அப்படின்னு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். along with that KBr அப்படின்னு கிடைச்சிடும். புரியுதா? அதே அக்வஸ் KOH எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இதே ரியாக்டன்ட்க்கு அக்வஸ் KOH அக்வஸ் KOH எடுத்துட்டோம், ஆல்கஹாலிக் KOH எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், Br எடுக்கிறேன். இங்க what I have taken alcoholic KOH. நான் ஏற்கனவே சொன்னேன் ஆல்கஹாலிக் KOH என்ன ஆக்ட் ஆகும்? பேஸ் ஆக்ட் ஆகும் பார்த்தோம். கரெக்டா? ஏன்னா ஆல்கஹாலிக் KOH என்ன பண்ணுது? ஒரு பேஸ ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்ப இவர் பேஸ் ஆக்டர்னா இவர் ஃபர்ஸ்ட் யார் அட்டாக் பண்ணுவாரு? ஆல்வேஸ் அட்டாக்கிங் த பீட்டா ஹைட்ரஜன். கரெக்டா? நல்லா கவனிங்க. அப்ப இது வந்து ஒரு பேஸா இருக்கு அப்படின்னா which means நான் பேஸ்னு காமனா எழுதிக்கிறேன். இந்த பேஸ் யார் அட்டாக் பண்ணும்? பீட்டா கார்பன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுச்சுன்னா, இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுச்சுன்னா ஆல்பா கார்பன்ல இருந்து ஹாலஜன் வெளியே போகணும். புரியுதா? அதாவது நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா எந்த கார்பன்ல நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுதோ அதே கார்பன் வந்து ஹாலஜன் வெளியே போகும். அப்ப எனக்கு ப்ராடக்ட் ஆல்கஹால் கிடைக்குது. புரியுதா? ஆனா இங்க எலிமினேஷன் ரியாக்ஷன்ல பாருங்க, பேஸ் போய் பீட்டா ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுச்சுன்னா அதுக்கு பக்கத்து கார்பன் அதாவது ஆல்பா கார்பன் வந்து ஹாலஜன் வெளியே போகும். புரியுதா? இது என்னது? ரெண்டுக்கும் உள்ள ட்ரிக். அப்ப என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? there will be a formation of CH2 double bond CH2 அப்படின்னு சொல்லிட்டு there is a formation of alkene. நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிடும்? alkene அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும். புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுது இல்லையா? இது என்னது? எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லைவ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி பார்க்க போறோம். அதே மாதிரி ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். புரியுதா? அது ரெண்டும் நம்ம அந்த லைவ்ல பார்க்கலாம். ஐ திங்க் சோ டெஃபினட்டா இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. ரெகுலரா இனிமே நம்ம லைவ் கொடுக்க போறோம். ஸோ அப் டு போர்டு எக்ஸாம் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஸோ அதனால மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க. எனக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் கிளீன், கோ கிரீன். நன்றி, வணக்கம்.